அப்போ ஹார்ட்டில் வந்து வீக்கம் இருக்கா, அந்த வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கான மருந்துகள் இருக்குது. தாமரை இலை, செம்பருத்தி பூ, இதெல்லாம் வீட்டிலே நிறைய பேர் குடிச்சு அவங்களுக்கு நிறைய ரிசல்ட் இருந்திருக்கு. இந்த அடைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஆப்பிள் சீட் வினிகரை வச்சு நம்ம சொல்லுவாங்க எல்லாம் பூண்டு, இஞ்சி, இது வினிகரு இதெல்லாம் சேர்த்து வந்து அதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். அதெல்லாம் வந்து அடைப்புகளை வந்து நீக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ இதை இந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கும்போது அந்த இஎஃப் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நாங்கள் பார்க்குறோம் கண் கூட. ஓகே இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து எப்பா பப்பாளி இலையை சாப்பிடுப்பா இந்தாப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ மருத்துவர் சொல்கிறார் வேணாம் அதெல்லாம் சிக்கலாகி போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி தான் எதுவும் சிக்கலாகும்? இல்லை அப்படி கிடையாது. அதாவது வந்து கவர்மெண்ட்டே டெங்குக்கு வந்து பிளேட்லெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பப்பாளி இலை சாருங்கன்னு தான் அறிவுறுத்தியது. ஓகே இல்லையா? அறிவுறுத்ததான் இல்லை. அதனால அது அப்படி எடுத்துக்கும் போது வந்து பிளேட்லெட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்ன வரையும் வந்து நீங்கள் டெங்குக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆனீங்கன்னா கேரா பெப்பர் எக்ஸ்ட்ராக்ட் டேப்லெட் கொடுக்குறாங்க பிளேட்லெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. நீங்கள் அலோபதி மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக நீங்கள் கீரை காய்கறி சாப்பிட்றத விட்டுட்டீங்களா? கரெக்ட், சரியான கேள்வி. இல்லை சாப்பிட்றீங்க. நீங்கள் சாப்பிடாத ரெகுலராக பயன்படுத்தாத கீரை செடிகளை தான் நாங்கள் மூலிகைன்ற பேரில் கொடுக்குறோம். 3 வேளை அவன் ஒழுங்கு சாப்பாடு சாப்பிட்றான்னா நோயாளி. 2 வேளை உண்டால் அவன் போகி, நல்லா வாழ்றவன். ஓகேவா? 1 வேளை உண்டால் அவன் யோகி. இதுதான் சித்த மருந்தோட கான்செப்ட். Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. Nemathi Property Management. Contact 7667008999. வணக்கம் சார். வணக்கம் சார். அண்மையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன், நீங்களும் கூட உங்கள் கண்ணில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒரு வாகன ஓட்டுநர், பேருந்து ஓட்டுநர் வந்து வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்காரு. வண்டி ஓட்டிகிட்டு போட்டும் பக்கத்தில் நடத்துனர் இருக்கார். கெடுவாய்ப்பாக அவருக்கு அங்கே ஹார்ட் அட்டாக் வருது. உடனே சாஞ்சிட்றாரு. உடனே அந்த நடத்துனர் தான் அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணி அந்த மக்கள் உயிரை காப்பாற்றுறாரு. இதில் வந்து என்னதான் இருந்தாலுமே வந்து எதை குறித்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எப்படிப்பா வண்டி ஓட்டும் போது ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வருது, அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப கொஞ்சம் யங் ஏஜாக தான் இருக்கிறாரு, ரொம்ப வயசானவரெல்லாம் தெரியல வண்டி ஓட்டுறவர், அதுவும் அரசு பேருந்து ஓட்டுநர் அவர். இப்போ மாரடைப்பு அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு நோய் அப்படின்றாங்க. பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறிக்கிட்டே இருக்குது. மாரடைப்பு அப்படிங்கிறது சித்த மருத்துவம் எப்படி தான் டிஃபைன் பண்ணுறீங்க சார்? உங்கள் பார்வை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் மாரடைப்பை வந்து தமரக நோய் அப்படின்றது தான் டிஃபைன் பண்ணுவோம். தமரக நோய்னா என்ன சார்? தமரக நோய்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நோய்கள் அப்படின்றத தான் நம்ம பார்ப்போம். ஓகே சரிங்களா? ஓகே சார். அதாவது வந்து நமக்கு ஹார்ட்டில் வந்து இப்போ வந்து ரொம்ப சின்ன ஏஜ்லேயே ஃபர்ஸ்டெல்லாம் ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து ரொம்ப ஏஜ்டு, ஒரு 60 வயசு சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் 20-22 வயசு பசங்களுக்கும் நிறைய ஹார்ட் அட்டாக் வருது. நாமளே கண்கூட எப்படின்னு கேட்குறேன். ஏன்னா வாழ்வியல் மாற்றங்கள், லைஃப் ஸ்டைல், அவங்க வாழ்வியல் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னாக்கா நமக்கு நோய் தொற்று ஈஸியாக வருது. இப்போ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கெல்லாம் வந்து நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க இல்லையா? அதாவது வந்து மது குடிப்புன்னு சொல்கிறாங்க, புகைப்பிடிப்புன்னு சொல்கிறாங்க, நான் என்ன நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு என்னதான் சாப்பிட்றது? மது புகையை விட்டுருங்க, தவிர்க்க வேண்டியது. மற்றது என்னதான் சாப்பிட்றது? அதாவது வந்து என்ன அப்படின்னாக்க நாம் எந்த அளவு உணவு எடுத்துக்கிறோமோ, அதாவது வந்து நம்ம உணவு முறையில் வந்து பல மாற்றங்களை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் அந்த காலத்தில் இருக்கிறவங்க 3 நேரமும் அரிசி சார்ந்த உணவு சாப்பிடலை. சரிங்களா? சிறுதானிய உணவுகள் தான் வந்து அடித்தட்டு மக்களோட உணவு முறையாக இருந்தது. மேல்தட்டு இருக்கிறவங்க தான் வந்து அரிசி, சோறு, அரிசின்ற உணவு முறையை வந்து அவங்களோட வாழ்க்கை முறையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு 3 நேரமும் சோறு சார்ந்த உணவுகள் வந்து நம்ம இது பண்ணுறோம். நம்ம சோறு தானே சாப்பிட்றோம் அப்படின்றத நினைக்கிறதுக்கு இல்லை. ஆக்சுவலாக நம்ம உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னாக்க கொழுப்பாக இருக்கட்டும், புரதமாக இருக்கட்டும், இல்லை வந்து சர்க்கரை மூலக்கூறுகளாகட்டும், இது வந்து என்ன பண்ணுதுன்னா கொழுப்பாக மாற்றி தான் நம்ம உடம்புல வந்து இது ஸ்டோர் பண்ணுது, சேமித்து வைக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொழுப்பின் தன்மை நம்ம உடம்புல நெய் அதிகமாகிறது. அதுவும் கெட்ட கொழுப்பு வந்து ரொம்ப அதிகமாகிறது. இப்போது நம்ம இரத்த குழாய்களில் வந்து பொதுவாக ஹார்ட் அட்டாக் வந்து எப்படி வருது? இரத்த குழாய்களில் வந்து அடைப்பு வந்து ஏற்படுறதுனால வந்து நமக்கு வந்து ஏற்படுது. சரியா? இந்த இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க
ஒன்று ரத்தம் கசிஞ்சு அந்த இடத்துல போய் ரத்தக்கட்டு உருவாக்கலாம். ஓகே. இப்போ நமக்கு அடிபட்டுச்சுன்னா எப்படி ரத்தம் கசிஞ்சு வருது, ரத்தம் கசியும் போது அது கொஞ்சம் நேரத்தில் உறைஞ்சி போகுது இல்லையா? ஆமாம். இதே மாதிரி உள்ள ரத்த குழாய்களில் ரத்த கட்டுகள் வந்து உருவாகும். ஓகே. ஓகேவா? அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இன்னும் வேற எங்கேயாவது உருவாகி வந்து அந்த ரத்த குழாயில் வந்து அங்கே ஹார்ட்டில் வந்து அடைக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா அங்கே கசிஞ்சு வந்து உருவாகலாம். ரத்த கிழிச்சல் அந்த குழாயில் வந்து அது எப்படி ஏற்படும் அப்படின்னா, இப்போ அதிகமாக புகை பிடிக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த அது வந்து அந்த நிக்கோட்டின் வந்து ரத்த குழாய்களை கிழிச்சு டேமேஜ் பண்ணும். ஓகே. அப்போ அதனால் இன்டர்னலாக ப்ளீடிங் ஏற்பட்டு அந்த இடத்துல ரத்தக்கட்டு உருவாகும். அது அப்படியே ரத்தத்தில் வந்து மாட்டிக்கும். ரெண்டாவது வந்து கொழுப்பு, நம்ம சாப்பிட்ற கெட்ட கொழுப்புன்ற நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கொழுப்பு அந்த ரத்த குழாய் பாதைகளில் போய் அடைப்பு ஏற்படுத்தும். அதாவது படிஞ்சு மாதிரி ஆகிடுது ரெண்டு பக்கமும். ஆமாம். ஸோ இந்த அடைப்பு மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டால் கிடையாது. சரியா? சில டைமில் நம்ம எடுத்துக்கிற அதாவது வந்து ஹார்ட்லேயே இருதயத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதாவது வந்து ஹார்ட்டில் வந்து எப்படி இயங்குது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு கரண்ட் ஒன்றும் ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா? அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஹார்ட் வந்து அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் ஹார்ட் சுருங்கி விரியுது. இப்போ அந்த தேவையான வோல்டேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உருவாகிற கரண்ட்டை தான் நம்ம இசிஜியில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அதுக்கு தேவையான அளவு வந்து கரண்ட் வரலன்னு வச்சுக்கோங்க. ஒரு மோட்டருக்கு தேவையான கரண்ட் வரலன்னா என்ன ஆகும்? மோட்டர் இன்னும் போயிடும். மோட்ரு அதை கஷ்டப்படும், இதாகும். இது வந்து சதையில் ஆனதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒழுங்காக ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணி அழுத்தாது. ஓகே. அப்போ இந்த இதயத்துலேருந்து வெளியில் போகிற ரத்தம் ஃபுல்லாக போகாது. அப்போ வந்து அப்போ ஹார்ட்டோட சதவீதம் அந்த வெளியேற்றும் தன்மை வந்து அதுதான் வந்து இஎஃப்எல்யூன்னு சொல்லுவாங்க, எஜெக்ஷன் இது. அது வந்து ஒரு 30% எவ்வளோ இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் 60% இருக்கணும். ஆனால் அது அந்த வோல்டேஜ் வந்து பற்றாக்குறையினால் என்ன ஆகும்? அது கம்மியாயிடும். அப்போ ஹார்ட் ஒழுங்காக பம்ப் பண்ணாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் வந்து உதறல் எடுக்கும். ஓகே. அதுதான் வந்து ஃபிப்ரிலேஷன்றோம். அப்போ இந்த நாளடைவில் என்ன ஆகும்? இந்த ஹார்ட் மசில் தளர்ந்து போகும். அப்போ வீக்கம் ஹார்ட்டில் வந்து வீக்கம் உருவாகும். அப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்ம இருக்கிறதுலே வந்து லெஃப்ட் சைடு வென்ட்ரிக்கல் தான் வந்து ரொம்ப பெருசு. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அது வந்து சீக்கிரமாக ஈஸியாக வீக்கமாயிரும். அப்போ வந்து ஹார்ட்டு இல்லை ஒன் சைடாக இழுத்த மாதிரி இதாயிரும். அப்போ அந்த ஷிஃப்ட்டு, அந்த மிட்லைன் ஷிஃப்ட்டுன்னு அது ஒன் சைடாக இழுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் அந்த உள்ள வாழ்வுல பிரச்சனை வரும். இந்த சுருங்கி விரிகிறது ஒழுங்காக இல்லை அப்படின்னாக்கா அந்த உள்ள ஈறுதல் வாழ்வு, மூவிதல் வாழ்வு, நம்ம இந்த வாழ்வும் ஒழுங்காக க்ளோஸ் ஆகி மூடாது. ஸோ அப்போ வந்து ஃப்ளோ வந்து இதாகும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள்னால வந்து நமக்கு வந்து பாதிப்பு இல்லை. எல்லா பிரச்சனைகளும் வந்து நம்ம ஒரே மொழியில் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோமா? அப்படி லேமன் டைமில் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒரு நல்ல மருத்துவமனைனா அவங்க வந்து கரெக்டாக வந்து டயக்னோசிஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஹார்ட்டில் வந்து இது போதுமான இது இல்லை, சத்து இல்லை, அதனால் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சிலருக்கு வந்து பேஸ் மேக்கர் வைக்கிறாங்க, பேட்டரி வைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் காரணம் என்ன? அவங்களுக்கு அந்த தேவையான கரண்ட் இல்லைன்றதுனால ஒரு பேட்டரி வச்சு அந்த கரண்ட்டை கொடுக்குறாங்க. ஓகேவா? சிலருக்கு எஜெக்ஷன் வேல்யூ அதிகம் இருக்கு. சில டைமில் வந்து அவங்களுக்கு அந்த அடைப்பு இருக்குது. அந்த அடைப்பு இருக்கும்போது பைபாஸ் பண்ணுறாங்க, இப்போ ஸ்டென்ட் வைக்க ஆரம்பிச்சு ஸ்டென்ட் வைக்கிறாங்க. உள்ள அந்த அடைப்பு இது பண்ணுறது ஸ்டென்ட் வைக்கிறாங்க, பைபாஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க அலோபதி மருத்துவத்தில் பண்ணுறோம். சித்த மருத்துவத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, சித்த மருத்துவம் முதல்ல இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா இப்போ சில பேர் சொல்கிறாங்க, சார் இப்போது அலோபதி போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் அட்டாக்னு பார்க்குறாங்க, உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, உடனே வந்து கிளியர் பண்ணி விட்டுறாங்க. அதாவது வந்து எமர்ஜென்சிக்கு வந்து அலோபதி மருத்துவம் தான் ஹார்ட் அட்டாக்கை பொறுத்தவரையும் பெஸ்ட்டு. நாங்களுமே சொல்லுவோம். அது எமர்ஜென்சி நாங்கள் தேவையில்லாமல் எடுத்து வச்சு ஒருத்தரோட உயிரோடு நம்ம விளையாட முடியாது. சரிங்களா? ஒரு ஃபஸ்ட்டு வந்து வருது அப்படின்ற பட்சத்தில், இப்போ ஹார்ட் அட்டாக் அடைப்பு வருது, ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்றபோது நாங்களுமே அலோபதி மருத்துவர்களை அணுகுங்க, அவங்க சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்றத தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சில டைமில் அலோபதி மருத்துவர்கள் வந்து மருந்து கொடுத்து வந்து பார்த்துக்கலாம். அதான் வந்து முழுசா பாதிச்சிருக்காது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அடைப்பு ஆரம்ப லெவலில் கூட இருக்கலாம். அடைப்பு ஆரம்ப லெவலில் இருக்கலாம். அந்த ஹார்ட்டில் போதுமான கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கலாம். அப்போ ஹார்ட்டுக்கு வந்து போதுமான ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்போ அவங்களுக்கு சர்ஜரியும் பண்ண முடியாது, சர்ஜரி பண்ண மாட்டாங்க. அந்த இஎஃப்எல் எல்லாம் 30, 25 இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ உங்கள்கிட்ட வரலாம். ஆமாம். அப்போ அந்த மாதிரி டைமில்
அந்த ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உண்டான மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஓகே, நீங்கள் எப்படி இதயத்தை வலுப்படுத்துவீங்க? அதுக்கான விஷயங்கள் என்ன சித்த மருத்துவத்தில்? ஐயா, அதாவது வந்து மருதம்பட்டை வந்து பொதுவாக எல்லாருமே வந்து பயன்படுத்துவாங்க. நிறைய மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இதயத்தை வந்து வலுப்படுத்துறது இருக்குது. அப்போ ஹார்ட்டில் வந்து வீக்கம் இருக்கா, அந்த வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கான மருந்துகள் இருக்குது. சரிங்களா? அந்த ஹார்ட் மசில் தளர்ந்து போயிருக்கா, போதுமான ஸ்ட்ரென்த் இல்லையா, அதுக்கெல்லாம் மருதம்பட்டை வந்து மிகப்பெரிய மருந்து. மருதப்பட்டை, மருதம்பட்டை, மருதம்பட்டை, மருத மரம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அதோட பட்டை. ஓகே, அது 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 வந்து இதயத்தை வந்து ரொம்ப இதய சதைகளை வந்து வன்மைப்படுத்துறதுல வந்து அது மிக அற்புதமான மருந்து. ஓகே ஓகேங்களா? தாமரை இலை, செம்பருத்தி பூ, இதெல்லாம் வீட்டிலே நிறைய பேர் குடிச்சு அவங்களுக்கு நிறைய ரிசல்ட் இருந்திருக்கு. இதெல்லாம் எங்கள் வீட்டில் செம்பருத்தி பூ இருக்கு. ஆமாம், அதை வந்து ரெகுலராக வந்து எடுத்து அந்த பெட்டல்ஸ் எடுத்து சாப்பிடலாம், இல்லை காய வச்சு அதாவதுன்னா அந்த இதழ்கள் அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ஓகே, அது இல்லை அப்படின்னாக்கா அதை நிழல்ல காய வச்சு எடுத்து அதை கஷாயம் போட்டு குடிக்கலாம். இந்த அடைப்புகள்லாம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஆப்பிள் சீட் வினிகரை வச்சு நம்ம சொல்லுவாங்க எல்லாம், பூண்டு, இஞ்சி, இது வினிகர் இதெல்லாம் சேர்த்து வந்து அதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். அதெல்லாம் வந்து அடைப்புகளை வந்து நீக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கும்போது அந்த இஎஃப் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நாங்கள் பார்க்குறோம் கண் கூட. ஓகே, இப்போ ஒரு மாதம் மருந்தில் ஒரு 30% இருக்கும். அலோபதி மருத்துவர்கள் வந்து ஆங்கில மருத்துவர்கள் வந்து மருந்து கொடுத்து பார்த்துருப்பாங்க, ஆனால் அது வந்து சிலருக்கு வந்து ஏறாது. அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுங்களுக்கு நாங்கள் சித்த மருத்துவம் கூட சேர்த்து எடுக்க சொல்லுவோம். அலோபதி மருந்தை நிறுத்த சொல்ல மாட்டோம். சித்த மருந்து சேர்த்து எடுத்துக்குவாங்க. நாங்கள் அப்படி சேர்த்து எடுத்தா ஒன்றும் ஆகாதா? இது மருதம்பட்டை தானே, மூலிகை சார்ந்த. இப்போ அவங்க கொடுக்கறது அலோபதி சார், நீ கூட சித்த மருத்துவம். சில பேர் பயப்படுறாங்க, ஐயோ 2 சேர்த்து எடுத்துட்டீங்களா ஆபத்துங்கிறாங்க. சித்த மருத்துவம் நாங்கள் எதை கொடுக்குறோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து இந்த மூலிகை சார்ந்த இதை தான் நம்ம கொடுக்குறோம். சரி, இதயத்தை வந்து பலுப்படுத்துறதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். இதுவும் மேக்சிமம் ட்ரக் இன்ட்ராக்ஷன் வரது கிடையாது. ஓகே, ஓகேவா? இப்போ சந்தேகத்தை கேட்குறேன் சார். ஒரு முறை வந்து டெங்குக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்க. அப்போ வந்து அந்த தோழர் என்ன பண்ணுறாருன்னா அலோபதி மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவரும் மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து எப்பா பப்பாளி இலையை சாப்பிடுப்பா இந்தாப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ மருத்துவர் சொல்கிறார் வேணாம் அதெல்லாம் சிக்கலாகி போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி தான் எதுவும் சிக்கலாகும்? இல்லை அப்படி கிடையாது. அதாவது வந்து கவர்மெண்ட்டே டெங்குக்கு வந்து பிளேட்லெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பப்பாளிகளை சாருங்கன்னா அறிவுறுத்தியது. ஓகே, இல்லையா? அறிவுறுத்ததா இல்லையா? அதனால அது அப்படி எடுத்துக்கும் போது வந்து பிளேட்லெட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்ன வரையும் வந்து நீங்கள் டெங்குக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆனீங்கன்னா கேரா பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட் டேப்லெட் கொடுக்குறாங்க பிளேட்லெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட் டேப்லெட் அவங்க டேப்லெட்டாக கொடுக்குறாங்க. ஆமாம், இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து புரிதல் வந்து வருது. நீங்கள் ஒரு சளி காய்ச்சல்ன்றது வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க, அப்போ கீரை காய்கறி சாப்பிடும்போது எல்லா உணவும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதா? நீங்கள் அலோபதி மருந்து எடுத்துக்கும் போது இல்லை. நீங்கள் சாப்பிடாத கீரை காய்கறிகளை தான் நாங்கள் மூலிகைன்ற பேரில் தரோம். ஓகே, சில விஷயங்கள் வந்து இன்ட்ராக்ஷன் ஏற்படும், அது ரொம்ப 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 ரேரு. ஓகே, அப்போ பயப்பட அவசியமே கிடையாது நீங்கள் சொல்ல போய் பார்த்தா. ஆமாம், இப்போ அதுதான் நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் அலோபதி மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக நீங்கள் கீரை காய்கறி சாப்பிட்றத விட்டுட்டீங்களா? கரெக்ட், சரியான கேள்வி. இல்லை சாப்பிட்றீங்க. நீங்கள் சாப்பிடாத ரெகுலராக பயன்படுத்தாத கீரை செடிகளை தான் நாங்கள் மூலிகைன்ற பேரில் கொடுக்குறோம். ஆனால் அதுக்குன்னு வந்து கண்மூடித்தனமாகவும் இருப்பேன், அதுக்குன்னு ஒரு முறையான பயிற்சி வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே, அப்போ இந்த ஹார்ட் அட்டாக்ல வந்து அலோபதி கொடுத்து தான் நீங்கள் வந்து இதையும் அந்த மாதிரி கொடுக்கும்போது இஎஃப்எல்லையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 25 இருக்கிறது ஒரே மாதத்தில் வந்து 35 வந்தது. ஒரு 2-3 மாதம் எடுக்கும்போது 45, 6, 50 அந்த ரேஞ்சில் வந்து அவருக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான இதை நம்ம கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதுதான் அதாவது வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா ஒரு மியூச்சுவல் இது வேணும், கம்பைன்டு இது இருந்தது அப்படின்னாக்கா மக்களுக்கு வந்து மிக நல்லது. கொடுத்து பார்த்துருக்கலாம். ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 1000-2000 வருஷமாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எடுக்கும்போது ஒரு அனுபவம் வந்து இதில் இருக்குது. அந்த அனுபவத்தை ஏன் முற்றுமுழுதான் நீக்காத வேணான்னு ஒதுக்குறீங்க? சரியான கேள்வியும் கூட. இந்த மாரடைப்பில் தற்காப்பு விஷயங்கள் என்ன சார்? அதை என்ன வலியுறுத்துகிறது சித்த மருத்துவம்? தற்காத்துக்கொள்வது எப்படி? உணவு முறையும் லைஃப் ஸ்டைலும் தான், வேற என்ன? சித்த மருத்துவத்தோட அடிப்படையே அதுதானே. வாழ்வியல் நெறி தானே வந்து சித்த மருத்துவத்தோட அடிப்படையே. உணவு எப்படி எடுத்துக்கணும், எவ்வளோ எடுத்துக்கணும். உணவு 6-6:30 மணிக்கு மேலே, அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு கான்செப்டே உண்டு. அதாவது 3 வேளை உண்டா அவன் நோயாளி. 3 வேளை அவன் ஒழுங்கு சாப்பாடு சாப்பிட்றான்னா நோயாளி. 2 வேளை உண்டால் அவன் போகி, நல்லா வாழ்றவன். ஓகேவா? 1 வேளை உண்டால் அவன் யோகி,
இதுதான் சித்த மருத்துவத்தோட கான்செப்ட். எப்படி சார் ஒரு வேளை சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு? ஆமாம் சார், இப்போ மாடர்ன் சயின்ஸ் அதுதானே சொல்லுது. நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லாம் என்னது, 2 வேளை சாப்பிடுங்க உங்களுக்கு நோய் வராதுன்றாங்கல்ல. அது நல்லா ஆகுதா சார்? ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லாம் வந்து கொண்டு வராங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைல் சார் காலைல எழுந்திரிங்க இதை பண்ணுங்க அப்புறம் அப்படி ஒரு டைம் லைன் கொடுங்க பார்ப்போம். அதாவது வந்து இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க, நீங்கள் கட்டட வேலை செய்கிறீங்க, உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி தான் உணவு. நான் வந்து ஹெவியான வேலை செய்கிறேன், நான் மூட்டை தூக்குறேன், வந்து இது கல் உடைக்கிறேன், கட்டட வேலை செய்கிறேன் அப்படின்ற உடல் உழைப்பு அதிகம். உங்களுக்கு வந்து நீங்கள் பழம் சாப்பிட்டா போதும், நீங்கள் கீரை சாப்பிட்டா போதும், நீங்கள் வந்து கொஞ்சோண்டு நீங்கள் வந்து ப்ரோட்டீனும் இதுவும் மட்டும் சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு போதும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா கடினமான வேலை பார்க்குறாங்க. அப்போது நீங்கள் உங்களோட தாத்தா பாட்டி இதிலெல்லாம் பாருங்கள், அவங்க 2 தட்டு சோறு 3 தட்டு சோறுன்னு சாப்பிட்ருப்பாங்க. களினா 2 உண்டை களி 3 உண்டை களின்னு சாப்பிட்றவங்க இருந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துக்கோ செஞ்சுருக்கேன். சரிங்களா? ஆனால் இப்போ நம்மளால் அந்தளவு சாப்பிட முடியுதா? வாய்ப்பே இல்லை. இவ்வளோ சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும். ஏன் அப்படின்னா அந்த அப்போ இருந்த உடல் உழைப்பு, அவங்க உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த இது போட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த உடம்பும் போடலை. ஓகே, சரிங்களா? ஸோ நம்ம இதுன்றது நம்ம குறிப்பிட்ட ஒருத்தரை வந்து பேட்டர்ன் வந்து பண்ண முடியாது. சரியா? அவன் என்ன லைஃப் ஸ்டைலில் இருக்கான், அவனுக்கு என்ன நோய் இருக்குது, அவன் என்ன மாதிரியான உணவு முறை எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்றது நம்ம டைலர் மேடு ஃபுட்டு மாதிரி தான் இருக்கணும். ஓகே, அப்படி எடுக்கிறது தான் வந்து நல்லது. ஏன் அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தரோட வாழ்வியல் நம்ம வந்து கட்டட வேலை செய்கிறவனுக்கு வந்து நீ கொஞ்சோண்டு இது பழைய சாதமும் கஞ்சியும் மட்டும் நீ குடி, இதில் காய்கறி மட்டும் இவ்வளோ சாப்பிடுன்னா தாங்கம்மா முடியாது. அது மாறும். அது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு உணவு முறையாக வந்து நம்ம கொண்டு வர முடியாது. மாரடைப்பு பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இருந்தாலும் நிறையா ஒரு கேள்வி, மாரடைப்பு ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு கூட வருது இல்லை, அவங்கள என்ன பண்ணால் தவிர்க்கலாம் சார்? ஏன்னா இப்போ போதை பழக்கத்தினாலே வருதுன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம் ஆக்சுவலி அவங்க? சார் அதாவது வந்து லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் வந்து, அதாவது வந்து நம்ம உடம்பு நாம் கரெக்டான உணவு, அதாவது வந்து அவங்க பார்க்கணும். சப்போஸ் வந்து தவறான பழக்கத்தில் இருக்கிறாங்க, புகைப்பிடிக்கிறது, மது குடிக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். கொஞ்சம் தவிர்த்துட்டு உணவு முறைகளை அதிகமான கெட்ட கொழுப்பு சேர்ற மாதிரியான உணவுகளையோ அதிக கலோரி உள்ள உணவுகளையோ வந்து நாம் இது பண்ணிட்டோம் தவிர்த்துடணும். ரொம்ப ஹெவியாகவும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நல்ல பாடி பில்டரா இருக்காங்க சார், டக்குன்னு ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. நம்ம ரொம்ப அதாவது வந்து நார்மல் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம அதிகமான வந்து பாடி பில்டிங் பண்ண ரொம்ப உடலை வருத்தணுன்றது கிடையாது. ஒரு 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 கிராஜுவலாக படிப்படியாக உடம்பை நீங்கள் எப்படி பழக்கப்படுத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு முறையும் வாழ்க்கை நெறியும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி வலுப்பெறும். சரிங்களா? நீங்கள் என்ன ஆகணுன்றத உடம்பை வந்து பழக்கப்படுத்தணும். நீங்கள் அப்போ ஜிம்முக்கு போகலான்றீங்களா வேணான்றீங்களா? போகலாம். நீங்கள் வந்து 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஹெவியாக செய்கிறதுக்கு நாளைக்கு போயிட்டு இந்த 5 பிறந்ததுலேருந்து ஒன்றும் பண்ணாத இருந்துட்டு நான் அடுத்த நாள் காலையில் போய் வந்து ஹெவியாக அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த உடலை பழக்குவது தான் முக்கியம். நீங்கள் எப்படி பழக்கிறீங்களோ உடல் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா? நீங்கள் சாப்பாடு ஒரு வேளை சாப்பிட்டு பழகினா ஒரு வேளை தகுந்த மாதிரி சாப்பாடு உங்கள் உடம்பு அடாப்ட் ஆகும். 2 வேளை சாப்பிட்டீங்கன்னா 2 வேளைக்கு பழக்கப்படுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு வரும். நீங்கள் வந்து டெய்லி சின்ன வயசுலேருந்தே கல் உடைக்கிறதுக்கு உடம்பை பழக்கப்படுத்திங்கன்னா கல் உடைச்சாலும் வந்து உங்களுக்கு உடம்பு வந்து வலுப்பெறும். சரிங்களா? உடலை நீங்கள் பழக்கப்படுத்துங்கள். அதை நீங்கள் எப்படி பழக்கப்படுத்தணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எடுத்த உடனே ஒரே நாளில் போய் தூக்கி வந்து நான் கல் உடைக்கிறேன் கல் தூக்குறேன்னு வந்து 100 கிலோ கல் தூக்கி தலைமையில் வச்சுன்னு போக முடியுமா? முடியாது. வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் அந்த உடல் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் உடல் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த உணவு முறைகளும், யோகியாக இருந்தால் ஒரு மாதிரியான வாழ்க்கை முறை, அதுக்கான வாழ்க்கை முறை, அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறை, அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் அண்ட் க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க சார் மாரடைப்பு குறித்து. அடுத்த சப்ஜெக்டில் அடுத்த தலைப்பில் பேசலாம் சார். மிக்க நன்றி.